சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை விட 100 மடங்கு அதிக சிறப்புடையவர்களாக இருக்க வேண்டும். புத்த மதத்திற்கு இனி இந்தியாவில் எந்த வாய்ப்பும் இல்லை. இந்தியா தூய்மையாக்கப்பட்ட இந்து மதத்திற்கு உரியதாகிவிட்டது. விஞ்ஞானத்தில் மேலை நாட்டினர் எவ்வளவுதான் முன்னேறினாலும் தத்துவம், ஆன்மீகம் இவற்றில் அவர்கள் குழந்தைகள்தான். கல்வியால் தன்னம்பிக்கை வருகிறது. தன்னம்பிக்கையின் வலிமையால் உள்ளிருக்கும் ஆன்மா விழித்தெழுகிறது. உண்மை இதுதான். நாம் ஒரு பொறியில் சிக்கிக் கொண்டுள்ளோம். எவ்வளவு சீக்கிரம் வெளியேறுகிறோமோ அந்த அளவிற்கு நல்லது. நான் தனியாக வேலை செய்யவில்லை. இறைவன் எப்போதும் என்னுடன் உள்ளார். இல்லாவிட்டால் நான் என்ன சாதித்துவிட முடியும்? கருணையே வடிவான எங்கும் நிறைந்த இறைவன் ஒருவர் இருப்பாரானால் அவரை நேரே காண இந்து விரும்புகிறான். சமயம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல. இறைவனை உணர்ந்து இறைவனாகவே ஆகுதல்தான் இந்து சமயம். தான் ஓர் ஆன்மா என்பதை இந்து நம்புகிறான். ஆன்மாவை வாள் வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது. சிங்கங்களே, வீறு கொண்டு எழுங்கள். நீங்கள் செம்மறி ஆடுகள் அல்ல. நீங்கள் அழியாத ஆன்மாக்கள். உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள். மூட நம்பிக்கை மனிதனின் பெரும் பகையாகும். ஆனால் மதவெறி அதைவிட மோசமானது. உருவ வழிபாட்டினர் என்று கூறப்படுபவர்களில் பலர் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் ஈடு இணையற்று விளங்குகிறார்கள். முகமதியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு வரை மத படுகொலைகள் பற்றி இந்துக்களுக்கு தெரியாது. இந்துக்கள் வாழ்வதால் இந்திய நாடு ஒன்றில்தான் சமய சம்பந்தமான படுகொலைகள் நடக்கவில்லை.